காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் வழங்கினால் அது நமக்கே ஆபத்தில் முடிந்துவிடும் என திமுக தலைமைக்கு மூத்த அமைச்சர்கள் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. திமுக கூட்டணியில பல ஆண்டுகளாக அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதுல விடாபிடியா இருப்பதா சொல்லப்படுது. அதாவது 41 தொகுதிகள், 2 ராஜ்யசபா சீட் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் 20% ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக கிட்ட மல்லு கட்டி வருது. அதோட நிக்காம ஆட்சிக்கு வந்தால் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று முரண்டு பிடித்து வருது. இந்த நிலையில தான் காங்கிரஸ் கட்சி கேட்பது போல 41 சீட் கொடுத்தால் அது நமது வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகள் ஒதுக்கியதால் தான் தோல்வி அடைந்தோம்னு திமுக தலைமைக்கு மூத்த அமைச்சர்கள் எடுத்துரைத்திருப்பதா கூறப்படுது. மீண்டும் அதே தவறை செய்யக்கூடாதுன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதனால தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் குழுவினர் பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுத்தும் திமுக ஆர்வம் காட்டாமல் இருந்து வருது. அது மட்டும் இல்லாம தேமுதிகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையிலையும் தீவிரமாய் ஈடுபட்டு வருது. திமுகவுடைய இந்த சதுரங்க விளையாட்டால கூட்டணியில மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா தகவல்கள் வெளியாகி இருக்கு.